ஓகே கைஸ், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். நம்ம இப்போ என்ன சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் சம்மந்தப்பட்டமான அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேப்பர் 3. எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? கைஸ், என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுதுப்பா. ஓகே, பிடிஎஃப் ஷேர் ஆகுதா? பிடிஎஃப் எது இல்லை? இல்லப்பா, தெரியல. இப்ப தெரியுது. ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எத்திக்ஸை பற்றி நான் ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். நான் படித்ததை வச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ்ன்ற கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாரோ அதாவது எத்திக்ஸ்ன்ற கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வந்து எத்திக்ஸ் வந்து எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதன் வந்து எப்படிலாம் நடந்துக்கணும் ஒரு சுச்சுவேஷனில், எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது வே ஆஃப் கண்டக்ட், அவனை ஒரு மனிதன் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் அவன் நடத்த இருக்கணும், அதை பற்றி சொல்கிறது பேர் தான் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் ஆச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து, அதாவது 2 வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. ஒன்று வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து எத்திக்ஸ் என்ற வேர்டு வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லத்தீன் என்ற வேர்ட்லேருந்து எத்திக்ஸ் என்ற வேர்டு வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீக் வேர்டை பார்ப்போம். க்ரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா ஈத்தியோஸ் எத்திகோஸ் என்ற வேர்ட்லேருந்து தான் நம்ம எத்திக்ஸ் வந்திருக்கு. அதாவது ஈத்தியோஸ் எத்திகோஸ்க்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர், அதாவது பண்பு, வே ஆஃப் லிவிங். ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும், அவன் எப்படி நடந்துக்கணும், அதை பற்றி சொல்கிறது. அது பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்டு வந்து தனி நபருக்கு தான் சொல்லியிருப்பாங்க. தனி நபர் வந்து எப்படி வாழணும், தனி நபர் வந்து ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கணும், அவன் எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை சம்மந்தப்பட்டமாக தான் சொல்லுவாங்க க்ரீக் வேர்டில். இதே லாத்தின் வேர்டில் பார்த்தீங்கன்னா, லாத்தின் வேர்டில் வந்து மோர்ஸ் என்ற வேர்டுன்னு வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம். இது பார்த்தீங்கன்னா ஒரு செட் பை அ குரூப் ஆஃப் பர்சன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பே வந்து ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. நம்ம குரூப்பில் இருக்க எல்லாரும் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இன்ஸ்டியூஷன்லாம் வச்சுருப்பாங்க. பசங்களுக்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுப்போம், அவங்க நல்லா படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து எத்திக்ஸ்ன்ற கான்செப்ட் சொல்ல வராங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெறிமுறைகள்னு சொல்கிறாங்க. அது எத்திக்ஸ், அதாவது ஸ்டடி ஆஃப் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங் இன் ஹியூமன் பிஹேவியர். அதாவது நாம் நடந்துக்கிற விதத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு மனுஷன் வந்து ஒரு நாயை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நாயை போட்டு அடிச்சுட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா நாம போய் கேட்க ரைட்ஸ் இருக்கலாம் நம்மளுக்கு. டேய், நீ ஏன்டா அந்த நாயை அடிச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இல்லை நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூ கிராஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், சார் இதை பாருங்க சார், இங்கே வந்து ஒருத்தர் வந்து நாயை வந்து தேவையில்லாம அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட் கண்டக்ட், அது மாதிரி சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்ன்ற விதத்துக்கு ஓகே. இப்போ ராங்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி மனிதன் வந்து ஒரு நாய் அடிச்சிட்டு இருக்கான், நம்ம போய் நல்லா அட்ரா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோமா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது வந்து தப்பான நடத்தை. அதாவது சரியான நடத்தை என்னன்னா, ஒன்று வந்து நம்ம அவனை போய் திட்டணும், ஏன் இந்த மாதிரி நாயை அடிக்கிற, அது என்ன பண்ணிச்சு உனக்கு, அதுதான் வந்து ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிலீவ்ஸ் அபவுட் வாட் இஸ் மாரலி கரெக்ட் அண்ட் அக்செப்டபிள். அதாவது பொது சமுதாயத்துக்கு எது கரெக்டு எது நல்லது, அது ஒழுக்க நீதிப்படி சரியானது அல்லது ஏற்புடையது எது என்பது பற்றிய நம்பிக்கைகள் அல்லது கோட்பாடுகள். இதை பற்றி தான் சொல்கிறது. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். எது நல்லது எது கெட்டது பற்றி தான் தெரிஞ்சுக்கிறது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் 1 மீனிங் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸோட மீனிங் என்ன? அதாவது எத்திக்ஸோட மீனிங் என்ன? அதாவது எத்திக்ஸ் ஆர் த பிரின்சிபல் ஆஃப் கண்டக்ட் கவர்னிங் இண்டிவிஜுவல் ஆர் ஏ குரூப். அதாவது நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் எது நல்லது எது கெட்டது. அதாவது ஒரு பிரின்சிபல்னா கொள்கை. அது வந்து ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு கொள்கையெல்லாம் வச்சு அவன் நடந்துக்கணும். அது தனி நபருக்காக இருந்தாலும் சரி, குரூப்புக்காக இருந்தாலும் சரி. அதாவது எத்திக்ஸ் வந்து எதை சார்ந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் இஸ் குட், எது நல்லது, வாட் இஸ் பேட், எது கெட்டது, மாரல் டியூட்டி அண்ட் அப்ளிகேஷன். நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான் எது நல்லது எது கெட்டதுன்ற கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து எத்திக்ஸ் என்ற நோக்கம் வந்து போய்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மாரல் ஃபிலாசபி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஒன் வேர்ட்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எத்திக்ஸ் வந்து மாரல் ஃபிலாசபின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தட் இன்வால்வ்ஸ், அதாவது எத்திக்ஸில் வந்து என்னென்ன இன்வால்வ் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிஸ்டமைசிங். சிஸ்டமைசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறைப்படுத்துதல். இந்த மாதிரி இந்த வேதம் இருக்கும் முறைப்படுத்துறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் ரெக்கமெண்டிங் கான்செப்ட் ஆஃப் ரைட் அண்ட் ராங் கண்டக்ட். டிஃபெண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாத்தல், அண்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிந்துரைத்தல். அவனுக்கு வந்து சொல்லணும், நம்பி இந்த இடத்துல நீ இப்படி தான்ப்பா நடந்துக்கணும், இந்த இடத்துல உனக்கு இதுதான் கரெக்டு. இப்போ நம்மளே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ நம்ம அடிக்கடி தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம். இல்லை நம்மளுக்கு மேக்ஸ் வரல, நமக்கு ஒன்றுமே புரியலன்னா அந்த ஒரு டீச்சர் இருக்குன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்னை வந்து அவர் படிக்க வைக்கணும், என்னை வந்து அவர் முறைப்படுத்தணும். தம்பி இதான்ப்பா மேக்ஸு, இதுதான் ரொம்ப ஈஸி தான், இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும், இதுதான் இப்படி தான் ப்ராசஸ் இருக்கும். இந்த மாதிரி அவனை வந்து முறைப்படுத்தணும். இதுதான் நல்லது இதுதான் கெட்டதும் வந்து நம்ம சமுதாயம் சொல்லி தரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா த ஸ்டடி ஆஃப் எத்திக்ஸ் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் சயின்ஸ்னு சொல்ல வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்ன்றதும் சயின்ஸ் ரிலேட்டடாக தான் சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு எத்திக்ஸ் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான், வந்து ஒரு நாய் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ வந்து டாக் அடிக்கிறாரு. அது வந்து கரெக்டான பிஹேவியர் கிடையாது. அது வந்து அன்எத்திக்கல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. எத்திக்கல் பிஹேவியர்னா ஒரு நல்ல நடத்தையோடு பண்ணணும். ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்க நாய் போய் எட்டி ஓடிச்சா நல்லா இருக்குமா? ஸோ மாரல் டியூட்டி அண்ட் அப்ளிகேஷன் நம்மளுக்கே வந்து தெரியணும் எது நல்லது எது கெட்டதுன்னு. வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து எதை சம்மந்தப்பட்டமா இருக்காது, மத சம்மந்தப்பட்டமா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லாது. நீங்கள் மதத்தை பேஸ் பண்ணி வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொராலிட்டி, அதாவது ஒரு கருத்தை சொல்லியே அந்த அட்வைஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து எத்திக்ஸ் வராது. இந்த கொள்கையில் நீ இருந்தால் நல்லா இருப்பப்பா, இல்லைன்னா உன் இஷ்டம். அவர் பார்த்தீங்கன்னா சட்டம் பண்ண கிடையாது, நீ இப்படி தான் அதாவது சட்டம் பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பாக செஞ்சாகணும்னு அர்த்தம். எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லும் நீங்கள் இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், இது மாதிரி செய்யலாம் நல்லா இருக்காதுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்செப்ட் 2 டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். அதாவது எத்திக்ஸ்லேயே எத்தனை விதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதம் இருக்குது. நம்ம புக்கில் வந்து 4 எத்திக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெத்தா எத்திக்ஸ், நார்மேட்டிவ் எத்திக்ஸ், டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ், அப்ளைட் எத்திக்ஸ்னு இருக்கும். அதாவது நார்மேட்டிவ் எத்திக்ஸும் டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸும் ஒன்று தான். ஸோ அதனால தான் இங்கே ஒன்று இருக்குது. நார்மேட்டிவ் எத்திக்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் ஒன்று தான். ஓகேங்களா? 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மெத்தா எத்திக்ஸ், நார்மேட்டிவ் எத்திக்ஸ், அப்ளைட் எத்திக்ஸை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தா எத்திக்ஸ். அதாவது மெத்தா எத்திக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் த நேச்சர் ஆஃப் மாரல் ஜட்ஜ்மெண்ட். அது வந்து ஒரு பொதுவான கருத்தை சொல்லும். அது எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த கொஸ்டினை வந்து முன் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹவு கேன் வி டெல் வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட். இப்போ வந்து நாமளாக இருந்து அவனுக்கு எப்படி எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம். பர்த்டே பார்ட்டிக்கு போகிறப்ப என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம எதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணும்ல. ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட்டே வாங்கிட்டு வராமல் வரான். நான் அவங்ககிட்ட சொல்லணும், டேய் இது மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், கிஃப்ட் வாங்கினோம் இல்லைனா நல்லா இருக்காதுடா, போய் கிஃப்ட் வாங்கினோடா, நான் வந்து கிஃப்ட் வச்சிருக்கேன், நீ கிஃப்ட் வாங்கிட்டு வா. அந்த மாதிரி அவன் நல்லதை எடுத்து சொல்கிறது, எது நல்லது எது கேட்டதுன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு போகிறப்ப நம்ம கிஃப்ட் எடுத்துகிட்டு போகணும்டா, அதான்டா நல்லா பழக்கம், அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பொலைட்னஸ் பிஹேவியர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது, அதுக்கு பேர் தான் மெத்தா எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மேட்டிவ் எத்திக்ஸ். அதாவது நார்மேட்டிவ் எத்திக்ஸ்ன்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கன்சர்ன்ட் வித் த கண்டென்ட் ஆஃப் மாரல் ஜட்ஜ்மெண்ட். அதே மாதிரி தான் பொதுவான கருத்தை தான் சொல்லும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இட் அட்ரஸ்டு கொஸ்டின். அதாவது எந்த ஒரு கொஸ்டினை அட்ரஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹவு ஷுட் பீப்புள் ஆக்ட். ஒரு மனுஷன் வந்து ஒரு சிச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கணும், வாட் இஸ் த கரெக்ட் ஆக்ஷன். ஒரு மனிதன் வந்து எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு ஈவ் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நான் போய் சொல்லணும், டேய் உனக்கு என்னடா பிரச்சனை அந்த பொண்ணுக்கிட்ட, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் தப்பு, நான் உனக்கு போலீஸுக்கு கால் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது, ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நார்மேட்டிவ் எத்திக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளைட் எத்திக்ஸ். அப்ளைட் எத்திக்ஸ்ன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அப்ளைட் எத்திக்ஸ் லுக்ஸ் அட் கான்ட்ரோவர்சியல் டாபிக்.
அதாவது கான்ட்ரவர்சிக்கல் டாபிக்னா பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய, அதாவது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வாரு, அனிமல் ரைட்ஸு, கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அதாவது அந்த அப்ளைட் எத்திக்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை உண்டாக்குற இடத்துல போய் நாம வந்து நம்மளோட ஒப்பீனியனை சொல்றது. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இல்ல ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்க போது நாம போய் ஒரு ஒப்பீனியன் சொன்னா நல்லா இருக்குமா? இவன் யாரா இவன், நாமளே வார் போலான்னு இருக்கோம், இவங்க ஏதோ ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் இருக்காம நாம வந்து நம்மளோட மாரல் நாலேஜ் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல அப்ளை பண்றது. அதாவது கான்ட்ரவர்சி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ப்ராப்ளம், நம்ம சொசைட்டியில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ்ல போய் இன்க்ளூட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட நடத்த தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்குள்ளே ஈடுபடுறது. அதாவது நாமளா இருந்து நாம ஒரு சொசைட்டி ப்ராப்ளம்ல ஈடுபடுறது. அப்புறம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் படித்தவங்கள. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெத் கிவன் பை கவர்மெண்ட். இது சொல்ல மறந்துட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருக்கான், அந்த பர்சன் வந்து கோர்ட் வந்து தண்டிக்குது. ஆனால் அவன் வந்து எந்த தப்புமே பண்ணாமல் அந்த கோர்ட் வந்து அவனை தண்டிக்குது. இது மாதிரி உனக்கு தூக்கு தண்டனை தர போகிறோம், நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது சார், அவன் எந்த தப்புமே பண்ணல நீங்கள் அவனுக்கு எப்படி நீங்கள் தூக்கு தண்டனை தரலாம்? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சொசைட்டி ப்ராப்ளம்ல இன்க்ளூட் ஆகுறது தான் அப்ளைட் எத்திக்ஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இன்டரோட பிடிஎஃப். இது நம்மளோட கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் கவர் ஆகிருக்க வச்சு தான் உங்களுக்கு நான் இதை எடுக்கிறேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் பற்றி வேணாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் வந்து பார்க்கலாம். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் பேஜ் நம்பர் 114 இருக்குது. அதாவது எத்திக்ஸ்க்கும் மாரலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதாவது எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து எந்த ரூட் வேர்டில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எத்திகோஸ் என்ற ரூட் வேர்டில் வந்தது. அதுக்கு பேர் என்ன கேரக்டர் நாம பார்த்துட்டோம் எத்திக்ஸ் என்ற என்னன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாரல் என்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு வந்து கிரீக் தான். எதில் வந்து பார்த்தீங்கன்னா MOS மீன்ஸ் கஸ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் ரைட் அண்ட் ராங் கண்டக்ட், அதாவது எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் இண்டிவிஜுவல் கேரக்டர், அதாவது எத்திக்ஸ் எப்பவுமே வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பத்தை மட்டும் தான் சொல்லுவோம். நீ தனிப்பட்ட நபர் இந்த இடத்துல வந்து இப்படி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும், இப்படி நடந்துக்கிட்டா நல்லா இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் இஸ் ஏ பர்சனல் அட்ரிபியூட், அதாவது கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட பண்பு, நீங்கள் சொல்லுங்க அதை நான் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காது என்னோட பண்பு அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டு ஏ ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன். எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துருக்கப்போ தனி மனிதராக போய் அந்த பிரச்சனைக்கான விடையை கேட்கறது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, சார் நீங்கள் ஏன் சார் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அந்த மாதிரி கேட்குறது, ஓகேங்களா? அப்புறம் மாரல் பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங் கண்டக்ட். ஒரு கொள்கை இருக்கும், அதாவது நீ கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக நீ இப்படி தான் நடந்துக்கணும். ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும் இப்படி தான் பேசணும், ஒரு டீச்சர் கிட்ட பேசணும்னா இப்படி தான் பேசணும், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசணும் இப்படி தான் பேசணும். ஃப்ரெண்டு கிட்ட பேசினா கேஷுவலாக பேசுவோம், டீச்சர் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், இதுதான் கொள்கை, நீ இப்படி தான் நடந்துக்கணும். ஸோ அது பற்றி தான் மாரல். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் கஸ்டம் செட் பை குரூப்ஸ், அதாவது ஒரு குழு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருப்பாங்க, நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் நடந்துக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாரல்ஸ் ஆர் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், அதாவது மாரல் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான கருத்து தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு கதை இருக்குது, அந்த கதைக்கான ஒரு பொதுவான கருத்துன்னு சொல்லி மாரல்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் மாரல்னு சொல்லுவாங்க. அதாவது எத்திக்ஸ் அண்ட் மாரலுக்கான வித்தியாசம் இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் எத்திக்ஸ் அப்ளிகேஷன்ற ப்ராசஸ் வந்து நம்ம புக்கிலேயே இருக்குது. அது நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதாவது எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து எப்படி வந்தது அதை பற்றி தான் சொல்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்னா அதாவது எத்திக்ஸ் வந்து நம்ம நடைமுறைக்கு எப்படி வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நடைமுறைக்கு எதுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை சீர்திருத்தத்துக்காக, ஒருத்த வந்து எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாது சொல்கிறதுக்காக வந்தது, அந்த மாதிரி சொல்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அது. எத்திக்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இது. மொத்தம் 2 கான்செப்ட் இருக்கு இம்பார்ட்டன்டா. அதில் ஒன்று இம்பார்ட்டன் என்ன பார்த்தீங்கன்னா 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப். இதை வந்து அடிக்கடி வந்து நம்ம சிஎம்ஏல எத்திக்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க, 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப். சும்மா இதை பற்றி ஒரு இன்ட்ரோ, அதாவது 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் வந்து எது கொண்டு வந்தாங்கன்றதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப்லாம் என்ன, அதோட மீனிங். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா the 7 பிரின்சிபல் ஆஃப் பப்ளிக் லைஃப் were set out by லார்ட் லோனன். அதாவது லார்ட் நோலன் தான் இதை வந்து செட் பண்ணியிருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இயர் 1995 தான் இதை வந்து செட் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? 1995 லார்ட் லோனன் என்பவர் 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் வந்து
செட் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் பிரின்சிபல்ஸ், அதாவது இந்த கொள்கை வந்து திஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் வில் அப்ளை டு எனி ஒன், அதாவது நாங்கள் கொடுத்துருக்க கொள்கை வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகும். அதாவது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பப்ளிக் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் செஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து கவர்மெண்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ஆளாலும் சரி, நீங்கள் நேஷனல் ஆளாக இருந்தாலும் சரி, லோக்கல் ஆளாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுத்துருக்க கொள்கை வந்து எல்லாருக்குமே செட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா திஸ் பிரின்சிபல் அப்ளை டு சிவில் சர்வீஸ், அதாவது சிவில் சர்வீஸ் செய்கிறவங்களுக்கும் சரி, லோக்கல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, த போலீஸ், த கோர்ட், ப்ரொவைஷன் ஆஃப் சர்வீசஸ், நான் டிபார்ட்மெண்டல் பப்ளிக் பாடிஸ், ஹெல்த், எஜுகேஷன், சோஷியல்ஸ் ஆர் கேர் சர்வீசஸ், எதுவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துருக்க 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் ஹெல்ப் ஆகும்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இதை மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஏ கமிட்டி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது. ஸோ அதனால் வந்து அதிகமாக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து லேட்டாக தான் வந்தது. ஸோ அதனால் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் அதிகப்படியான முடிவு எடுத்திருப்பாங்க. ஒரு கமிட்டி வந்து உருவாக்கிட்டு, என்ன கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் ஸ்டாண்டர்ட் இன் பப்ளிக் லைஃப். இந்த கமிட்டி வந்து உருவாகியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி நடைமுறைகளை வைங்க, நம்ம நாட்டில் இந்த மாதிரி நடைமுறைகள் வச்சா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் பப்ளிக் லைஃபோட வேலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1994 வந்து அப்ளை ஆகியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1994 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. த டேர்ம் ரெஃபரன்ஸ் டு த கமிட்டி இஸ், அதாவது வந்து இந்த கமிட்டி வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாமைன் கரண்ட் கன்சர்ன், இது எது வச்சா நல்லா இருக்கும், எது வச்சா நல்லா இருக்கு, அந்த கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த கீ பார்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இதெல்லாம் நம்ம புக்கில் இல்லை, சும்மா இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் பிடிஎஃப் வேணால் நம்ம குரூப்பில் நான் சென்ட் பண்ணுறேன் நம்ம கிளாஸ் முடிச்சோடனே. இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது கீ பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் செட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா லார்ட் லோலன். இயர் பார்த்தீங்கன்னா 1995. கமிட்டி வந்து யாரால் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். கமிட்டி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆன் ஸ்டாண்டர்ட் இன் பப்ளிக் லைஃப். கமிட்டி எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1994. அதாவது கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பிரைம் மினிஸ்டருக்கு எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1995 கொடுத்துருக்காங்க. வந்து 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த 7 பிரின்சிபல்ஸ், அதாவது 7 பிரின்சிபல்ஸை நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஓ ஸ்கொயர் சஹில், அதாவது ஓ ஸ்கொயர் SAHIL, இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 7 ஞாபகம் வந்துடும். அதாவது ஒரு ஓ ஸ்கொயர் 2 ஓ இருக்குது. அப்போ ஒரு ஓக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன்னஸ், இன்னொரு ஓக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவிட்டி. அடுத்தது எஸ் ஃபார் செல்ஃப்லெஸ்னஸ், A for accountability, H for honesty, I for integrity, L for leadership. நீங்கள் எப்படி ஈஸியாக இந்த 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் பண்ணுற கான்செப்டை ஓ ஸ்கொயர் சாகில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 7 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ்னால் யார், இங்கே நம்ம மேலே படித்தோம். இது முக்கியமாக எதுக்காக செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஹூ ஒர்க் அஸ் பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டர். பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டர்னா யாருன்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டர் யாருலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பார்லிமெண்ட்டில் இருக்கவங்க, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, முனிசிபல் இன்ஸ்டியூஷன்ஸ், இது எல்லாருமே சேர்ந்தது தான் வந்து பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டர்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா ஓ ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஓ ஃபார் அப்ஜெக்டிவிட்டி. அதாவது அப்ஜெக்டிவிட்டின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஹோல்டர் ஆஃப் த பப்ளிக் ஆஃபீஸ் வந்து மஸ்ட் டேக் டிசிஷன்ஸ் இம்பார்ஷியலி. அது இம்பார்ஷியலாக பார்த்தீங்கன்னா பாரபட்சமின்றி. டக்குன்னு வந்து நம்ம கம்பெனி வந்து ஒரு லாஸில் போயிட்டு இருக்கு, டக்குன்னு வந்து முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரணும். ஏன்னா வந்து நம்ம கம்பெனி லாஸில் போயிட்டு இருக்கு, நம்ம எப்படி என்ன டிசிஷன் எடுத்தால் கம்பெனி வந்து லாஸ் விட்டு தவிர்க்கலாம், எப்படி வந்து ப்ராஃபிட் வர வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு நான் வந்து கம்பெனியை வந்து வழி நடத்தணும். டக்குன்னு வந்து நான் டிசிஷன் எடுத்தே ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன், அதுக்கு பேர் தான் அப்ஜெக்டிவிட்டி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன்னஸ். அது ஓப்பன்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா, the holder of the public office should be as open as possible about all the decisions and action that they take. அதாவது இப்போ நானே என்னோட கம்பெனியை வந்து வழி நடத்திட்டு இருக்கேன். கம்பெனியை வழி நடத்திட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகிறேன் கம்பெனி சம்மந்தப்பட்டமா. நான் மட்டுமே டிசிஷன் எடுத்து நான் மட்டுமே பண்ணால் நல்லா இருக்குமா? நோ. என்னோட கம்பெனி வந்து டெவலப் பண்ணுறது யார்? எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ்,
அவங்க கிட்ட நான் சொல்லணும், எப்போ நான் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறேன், இந்த டிசிஷன் எடுத்தால் நல்லா இருக்குமா, இந்த டிசிஷன் எடுத்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குமா, இது ஓகேவா உங்களுக்கு, அந்த மாதிரி நான் ஓப்பனாக மற்றவங்ககிட்ட கேட்கணும். நான் மட்டும் மூடி மறைச்சி நாம மட்டும் தனியாக டிசிஷன் எடுத்துகிட்டு இருந்தோம்னா மற்றவங்களுக்கும் எதுவும் தெரியாது. அப்போ கம்பெனி வந்து லாஸில் தான் போயிடும். நாம் எடுக்கிற டிசிஷன் வந்து மற்றவங்களுக்கு தெரியிற மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிள் வேர்ட்ஸாக சொல்லணும்னா, த ஓனர் ஆஃப் த பப்ளிக் ஆஃபீஸ் should act and take decision in open and transparent manner. மற்றவங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிற மாதிரி எடுக்கணும்னு சொல்கிறாங்க டிசிஷனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப்னஸ்னஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் த பப்ளிக் ஆஃபீஸ் should not take solely in terms of public interest. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னோட கம்பெனிக்காக டிசிஷன் எடுக்க போகிறேன்னா, நான் வந்து என்னோட ப்ராஃபிட்காக மட்டும் எடுக்கக்கூடாது, கம்பெனியோட நோக்கத்தை வச்சு நான் எடுக்கணும். கம்பெனிக்கு வந்து நம்ம எடுக்கிற டிசிஷன்லாம் லாஸ் வந்துடக்கூடாது. இப்போ என்கிட்ட வந்து நம்மளோட கம்பெனிக்கு வந்து ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது. அந்த வேர் ஹவுஸ் வந்து குட்ஸால் ஃபுல் ஆகிடுச்சோடனே நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, கம்பெனிக்கு உடனே வந்து நான் இன்னொரு வேர் ஹவுஸை கட்டிடக்கூடாது. சரி, நம்ம எப்படி பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த வேர் ஹவுஸ்லேயே இன்னும் ப்ராடக்ட்ஸ்லேயே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நினைக்கணுமே தவிர கம்பெனிக்கு வந்து எந்த ஒரு லாஸும் வந்துடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் எடுக்கிற முடிவு வந்து நம்மளோட ஃபேமிலிக்காக எடுக்கக்கூடாது. நம்ம எடுத்தால் நம்ம ஃபேமிலி வந்து நல்லா ப்ராஃபிட் வரும், அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. என்ன பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் த பப்ளிக் ஆஃபீஸ் ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் த டிசிஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியில் வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், எல்லா லேபர்ஸும் போயிடுங்க, நான் வந்து புது லேபரை அப்பாயிண்ட் பண்ண போகிறேன், நீங்கள் வேலை செய்யறதுலாம் சரியில்லை, அந்த மாதிரி சொல்கிறப்ப புது லேபர் வராங்க, புது லேபருக்கு வந்து ஒன்றுமே தெரியல, நம்ம எலெக்ட் பண்ண லேபர் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கானுங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ யார் ரெஸ்பான்சிபிள்? நான் தான் ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் நான் தான் மாற்றினேன் அவங்கள, நீங்கள் வேணா போங்க, நான் புதுசாக வர வச்சேன். ஸோ நம்ம கம்பெனியில் எடுக்கிற ஒரு டிசிஷன்ஸ்க்கும் நாம தான் அக்கௌண்டபிள். ஏன்னா வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் அது நாம தான் பார்த்துக்கணும். நாம டிசிஷன் எடுத்து ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் இல்லை வேற ஏதாவது டிசிஷன் எடுத்து நடந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம திறன் இருக்கணும். அதுக்கு பேர் தான் அக்கௌண்டபிலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனஸ்டி. ஓனர் ஆஃப் த பப்ளிக் ஆஃபீஸ் ஹேவ் டு டியூட்டி டு டிக்ளேர் எனி பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் டு தர் பப்ளிக் டியூட்டி. அதாவது இப்போ ஓனர் ஆஃப் த பப்ளிக் ஆஃபீஸாக இருக்கிறவருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் தனிப்பட்ட விருப்பத்தை சொல்லலாம். யாராவது லேபராக இருந்தாலும் சரி, ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். அவங்க வந்து போய் டிஸ்கஸ் பண்ணலாம். சார், நம்ம இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி பண்ணால், இந்த வேஸில் பண்ணால் நம்ம கம்பெனி வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம் சார். அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை சொல்லணும் ஆனஸ்டியாக. அது உள்ளே மறைச்சு வைக்காம நம்ம தனிப்பட்ட விருப்பத்தை வந்து சொல்லணும். அதுக்கு பேர் தான் ஆனஸ்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. அதாவது இன்டெகிரிட்டிக்கும் செல்ஃப்னஸ்னஸ்க்கும் ஒரே மீனிங் தான். அதாவது நாம் மட்டும் தனிப்பட்ட நோக்கத்தோட முடிவு எடுக்கக்கூடாது, கம்பெனியோட நோக்கத்தை கருதி நம்ம வந்து முடிவு எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் வந்து ஒரு கம்பெனிக்கு மிக முக்கியம். அதாவது ஓனர் ஆஃப் த பப்ளிக் ஆஃபீஸ் ஷுட் ப்ரமோட் அண்ட் சப்போர்ட் திஸ் பிரின்சிபல்ஸ் பை சவுண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது நாம் வந்து இப்போ கம்பெனியில் ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப நம்ம வந்து மற்றவங்கிட்ட சொல்லணும், கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும், இந்த ஃபாலோ பண்ணால் தான் நம்ம கம்பெனி வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியும். நாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கணும். இப்போ முதலாளி பாருங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, நாமளும் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்புக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க லீடர்ஷிப்புக்கு. இதுதான் வந்து 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப். நான் எடுக்கிறது புரியுதா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸில் வந்து எந்தெந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட்ன்ற பற்றி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம எத்திக்ஸ்ன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 மார்க்ஸ் வருது. 30 மார்க்குக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட்ன்ற கான்செப்டை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் அந்த கிளாஸ் முடிஞ்சு இந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன். இந்த பிடிஎஃப் வந்து ஒரு தடவை பாருங்கள். முக்கியமாக வந்து 2 இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க எத்திக்ஸில். த 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா த நீட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். இது நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா 146 இருக்குது, லாண்ட் எத்திக்ஸ் புக்கில். இந்த கான்செப்ட்டு மெயினாக வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது 2 கான்செப்ட்டை படித்தாலே நம்ம வந்து எத்திக்ஸை 30 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம்னு என்னோட சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த 2 கான்செப்ட்டை பேஸ் பண்ணி ப்ளஸ் எது இம்பார்ட்டனோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பிஸ்னஸ் மேல் ப்ராக்டிசஸ்.
அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேல் ப்ராக்டிசஸ் எடுக்கணும். அதாவது மேல் ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூயிங் ராங்ஃபுல் ஆக்ட், தப்பான வழியில் வந்து பணம் சம்பாதிக்கிறது. அதாவது பிஸ்னஸ் மேல் ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, தப்பான வழியில் வந்து பணம் சம்பாதிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்டிங். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடை ஷாப் வச்சிருக்கோம்னா, ரேஷன் கடையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸ் வந்து பதுக்கி வச்சிருவாங்க. ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு 50 கிலோ அரிசி பதுக்கி வச்சுட்டு வெளியே பிளாக்காக விற்றுருவாங்க. ஒரு 10 கிலோ அரிசி வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். அது என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து ஒரு 200 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பிளாக் மார்க்கெட்ன்ற கான்செப்ட் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஹை பிரைசிங். டக்குன்னு வந்து ஒரு ப்ராடக்டான விலையை ஏற்றிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு சோப் கம்பெனி வச்சிருக்கோம். சோப் கம்பெனியில் வந்து நம்ம 100 கிராம் சோப்பை வந்து ஒரு 15 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம்னா, திடீர்னு வந்து 50 ரூபாய்க்கு விற்றா மக்கள் என்ன நினைப்பாங்க, இவன் என்ன இப்படி பண்ணுறான், 100 கிராம் சோப்பை 50 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த மாதிரிலாம் டக்குன்னு வந்து ஹை ப்ரைஸிங்லாம் பண்ணக்கூடாது. பொறுமையாக ஏற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 ரூபா ஏற்றணும், அப்புறம் 25 ரூபா ஏற்றணும், அப்புறம் 30 ரூபா, அப்படி இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றினா நல்லா இருக்குமே தவிர டக்குன்னு வந்து ப்ரைஸ் ஏற்றிடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன். அதாவது அடல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கலப்படம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிளகு தூள் மிளகு பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு தூள் ப்ளஸ் அந்த செங்கலோட தேய்ச்சினா ஒரு தூள் வந்துருமா, அந்த தூளையும் கலந்துருவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி கலப்படம் பண்ணுறது, அந்த கலப்படம்ன்ற கான்செப்ட் இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் இன் வெயிட்டேஜ் அண்ட் மெஷர். இப்போ வந்து ஒரு சோம்பு பாக்கெட் ஏதாவது பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்கெட் வந்து 200 கிராம் வெயிட்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் 180 கிராம்ஸ் தான் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சீட்லாம் பண்ணக்கூடாது. வெயிட் அண்ட் மெஷர்ஸில் வந்து மக்களை வந்து ஏமாற்றக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆஃப் டூப்ளிகேட் அண்ட் ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட். அதாவது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம செல் பண்ணவே கூடாது. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ண உதவுதான். அதாவது பிஸ்னஸ் மேல் ப்ராக்டிசஸ்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து உதவுதுன்னு சொல்கிறாங்க. மேல் ப்ராக்டிஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம், டூயிங் ராங்ஃபுல் ஆக்ட். பிளாக் மார்க்கெட்னா கூட்ஸ் செல்லிங் இல்லீகல், அதாவது இல்லீகலாக கூட்ஸ் செல் பண்ணுறது. அடல்ட்ரேஷன்ற கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலப்படம் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் இம்ப்ரூவ்ஸ் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், அதாவது இம்ப்ரூவ் கஸ்டமர்ஸ் கான்ஃபிடன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோன்னா கஸ்டமரோட கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் நடத்த முடியாது. இப்போ நம்ம ப்ராடக்ட்டே விற்க போகிறோம்னா விற்கிறப்ப கஸ்டமர் வந்து ஒரு நம்பி வாங்கணும். ஏன்னா வந்து நம்பி வாங்கணும்னா நம்ம எல்லா மெஷர்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பொருள் வாங்கியிருக்கணும், பொருளை வந்து தயாரிச்சிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஆர் நீடட் டு இம்ப்ரூவ் த கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ். பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து கஸ்டமரோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அபவுட் த குவாலிட்டி, நம்ம வந்து ஒரு தரமான ப்ராடக்ட் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. அபவுட் த குவான்டிட்டி, அதாவது குறைந்த விலையில் நிறைய குவான்டிட்டி தருது, ப்ரைஸ் எக்ஸெட்ரா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தந்தோம்னா நம்ம கஸ்டமரோட கான்ஃபிடன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதாவது த கஸ்டமர் ஹவ் மோர் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இந்த பிஸ்னஸ் மேன். கஸ்டமருக்கு வந்து எப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு ட்ரஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா எத்திக்கல் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறோம். தட் மீன்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தருது, கரெக்டான குவான்டிட்டியோட ப்ராடக்ட் தருது, கரெக்டான ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வச்சிருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்தால் வச்சுக்கோங்களேன் அந்த கஸ்டமருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். பரவாயில்ல, நல்ல ப்ராடக்டாக இருக்குது, நல்ல ஒரு யூஸ்ஃபுல் வேவாக இருக்குது, நம்ம வாங்கினா நமக்கு நிறைய ப்ராஃபிட்டும் வருதுன்ற மாதிரி நாம் வந்து ப்ராடக்டை சேல் பண்ணணும். ஸோ கஸ்டமர் கான்ஃபிடன்ஸை வந்து நம்ம கெயின் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதை வந்து நம்ம வந்து முன்னேற்றணும். பிஸ்னஸில் வந்து சர்வே ஆகணுன்றது ரொம்ப கஷ்டம். அதாவது சர்வே ஆகணும்னா முக்கியமாக கஸ்டமரோட கான்ஃபிடன்ஸ் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஆர் மேண்டட்டரி ஃபார் த சர்வைவல் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து மேண்டட்டரின்றாங்க. பிஸ்னஸ் எத்திக்ஸ் இல்லாமல் உங்களால் வந்து பிஸ்னஸை வந்து சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா the businessman who do not follow. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். அதாவது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பிளாக் மார்க்கெட்டிங்கில் பொருளை வைக்கிறது, டக்குன்னு பொருளை விலையோட ஏற்றுறது, அடல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் வந்து பண்ணி தான் வச்சுக்கோங்களேன். கன்சியூமர் வந்து அவனை கொஞ்ச நாள் தான் நம்புவாங்க. அவனால் வந்து கொஞ்ச நேரம் தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனால் மக்களுக்கு போக போக தெரிஞ்சு போயிடும், இந்த மாதிரி கலப்படம்லாம் பண்ணுறான், அந்த பொருளை வாங்காதீங்க. அப்புறம் போக போக தெரிஞ்சு போய் நம்மளால வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் அடைய முடியாது. கொஞ்ச நாள் வேணால் ப்ராஃபிட் அடையலாம், ஆனால் ரொம்ப நாள் வந்து ப்ராஃபிட் அடைய முடியாது. பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிகாஸ் எதனால பார்த்தீங்கன்னா they can cheat consumer only once. பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் நீ வந்து கலப்படம் பண்ணி அவங்கள ஏமாற்ற முடியும். போக போக மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன இது ஒரு மாதிரி இருக்குது, கண்டுபிடிச்சிருவாங்களே. ஸோ அதனால பிஸ்னஸில் சர்வைவ் பண்ணணும்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் கொடுக்குற ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்கார்டிங் கன்சியூமர் ரைட். அதாவது கன்சியூமரோட ரைட்டை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஆனால் இப்போ இருக்க பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. நான் வந்து என்னோடய பொருளை இப்படி தான் வைப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோடா இருக்குது,
அந்த சோடாவில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் கெமிக்கல் கலக்கணும்னு கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதோட எக்ஸ்ட்ராவாக கலப்பாங்க இன்னும் டேஸ்ட்டுக்காக. ஸோ அந்த மாதிரிலாம் கலக்கக்கூடாது. அதாவது கன்சியூமர் நம்மளுக்கு வந்து என்னென்ன ரைட் இருக்குது தெரியுமா? ரைட் டு ஹெல்த். அதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்டமாக பார்க்கலாம். சார் இங்கே வந்து 2 கிராம் தான் பொட்டாசியம் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சார் 3 கிராம் ஆட் பண்ணியிருக்கீங்க, இதை எப்படி நீங்கள் ஆட் பண்ணலாம்? அந்த மாதிரி ரைட்ஸ் கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் டு சேஃப்டி, அதாவது நம்ம சேஃப்டி சம்மந்தப்பட்ட ரைட்ஸ் கேட்கலாம். ரைட் டு இன்ஃபார்ம்டு, நாம தெரிஞ்சுக்கலாம் சார் இந்த ப்ராடக்ட், அதாவது இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, நீங்கள் கண்டென்ட்டே போடல. பார்த்தீங்கன்னா ரைட் டு சூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மளிகை கடைக்கு போகிறோம். மளிகை கடைக்கு போனோடனே நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் தான் வாங்குவோமே தவிர மற்றவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வாங்க மாட்டோம். எனக்கு வந்து என்னோட பொருளை சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கே தவிர மற்றவங்களுக்கு ரைட் கிடையாது. அப்புறம் ரைட் டு ஹியர்ட், அதாவது மற்றவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. பட் மெனி பிஸ்னஸ்மேன் do not respect and protect this right. மற்ற பிஸ்னஸ்மேன்லாம் வந்து மதிக்கவே மாட்டுறாங்க. எனக்கு தெரியாது, என்னோட பொருள் நான் இப்படி தான் விற்பேன், என்னோட பொருள் நான் இப்படி தான் கலப்படம் பண்ணுவேன், நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் எத்திக்ஸில் வந்து இந்த மாதிரி எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் எம்ப்ளாயி. பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் எம்ப்ளாயி அண்ட் ஷேர் ஹோல்டர். அதனால் நம்ம வந்து வெறும் நம்ம பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் தான் கன்சியூமரே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்க கூடாது. கன்சியூமர் வேணும்னா நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து எம்ப்ளாயி வேணும். நம்மளோட நல்ல தொழிலாளர் இருந்தால் தான் கன்சியூமரோட கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ண முடியும். பிகாஸ் அவனால நம்மளால ப்ரொடக்ஷனை பண்ண முடியாது. அப்புறம் ஷேர் ஹோல்டர் இல்லைனாலும் நம்மளால வந்து பிஸ்னஸை பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து நம்ம எம்ப்ளாயிஸோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க சரி நம்ம வந்து நான் அந்த மாதிரி நிறைய ஆஃபர் கொடுத்தா அவங்க நிறைய வேலை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்ப்ளாயிஸையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப் குட் ரிலேஷன், அதாவது ஒரு நல்ல ரிலேஷன் வச்சுக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் உன்னோட பிரசன்டேஷன் காமிக்கலப்பா. இப்போ காமிக்குதா காமிக்கலையா? இப்போ காமிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் குட் அண்ட் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிஸ்னஸ் அண்ட் சொசைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா டெவலப் குட் அண்ட் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. அந்த ப்ரொடியூசர் கிட்ட வந்து நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா தான் அவர் வந்து 10 ப்ராடக்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல 12 ப்ராடக்ட் கூட கொடுப்பாரு. 2 ப்ராடக்ட் ஃப்ரீயாக வச்சுக்கப்பா, நீ என்கிட்ட நல்லா ஃப்ரெண்டாக பழகுற. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். போய் என்ன நீ 10 ப்ராடக்ட் கொடுக்க சொன்னால் எனக்கு 9 ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்க அப்படின்னு நான் போய் அடிக்கக்கூடாது. வேணும் ஒரு ப்ராடக்ட் தர போகிறாரு, நம்ம போய் அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது எந்த ஒரு விதத்துலையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் குட் இமேஜ், அதாவது ஒரு நல்ல இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது பிஸ்னஸ் எத்திக்ஸ் கிரியேட் எ குட் இமேஜ் ஃபார் த பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன். பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட் இமேஜை ஏற்படுத்தி தரும். அதாவது if the businessman men follow all the ethical rules, they will be fully accepted, not criticized by the society. ஒரு மனுஷன் வந்து எந்தெந்த எத்திக்கல், ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எல்லா எத்திக்கல் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணால் அது மக்கள் வந்து அவனை முழுமையாக ஏற்றுப்பாங்க. இந்த சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஏமாத்தாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபங்க்ஷன். If the businessmen follow all the business ethics, then the employees, shareholder, dealers, consumers and suppliers will be happy. அதுக்காவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் தனி நபராக இருக்குன்னா, நான் ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து மக்களை ஏமாத்தாமல் எல்லா பிஸ்னஸ் எத்திக்ஸையும் ஃபாலோ பண்ணால் என்னோட தொழிலாளர்களும் சரி, என்னோட ஷேர் ஹோல்டர்களும் சரி, என்னோட டீலர், கன்சியூமர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. பிகாஸ் நான் வந்து எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணுறேன்ற வசி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்சஃபிஷியண்ட்டும் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ தே கிவ் ஃபுல் கோஆப்ரேஷன் டு த பிஸ்னஸ். நம்ம இந்த மாதிரி எல்லா எத்திக்ஸும் ஃபாலோ பண்ணோம்னா ஃபுல் கோஆப்ரேஷன் கிடைக்கும் அவங்ககிட்ட வந்து நம்ம முதலாளியில் வந்து நம்ம எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து நாமளும் அவருக்கு வந்து ஃபுல் இன்வால்வ்மெண்ட் தரோம் அது மாதிரி சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் வில் ரிசல்ட்டிங் இன் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிஸ்னஸ். நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும். எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து எதிர்கொள்ள மாட்டோம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இட் வில் ஹேவ் மோர் சேல் அண்ட் மோர் ப்ராஃபிட். அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணோம் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நிறைய சேல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, ப்ராஃபிட்டும் நிறையா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் மூவ்மெண்ட். அதாவது டுடே த கன்சியூமர் அவேர் ஆஃப் த ரைட்ஸ் அண்ட் வெல் இன்ஃபார்ம்ட் ஆஸ் வெல் அஸ் வெல் ஆர்கனைஸ்டு. அதாவது இப்போ இருக்க கன்சியூமர்லாம் வந்து நம்மளால ஏமாற்ற முடியாது. மக்கள் வந்து கரெக்டாக இந்த ப்ராடக்ட் தான் நல்லது, இந்த ப்ராடக்ட் கேட்டதுன்னு வந்து இப்போ வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. Now they are more organized and hence cannot be cheated. அவங்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாந்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து நிறைய ஏமாற வாய்ப்பு கிடையாது. அதாவது they take action against the business is doing bad business malpractices.
அதாவது நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஐயோ இது வந்து இப்போ நம்ம போய் ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம். பால் பாக்கெட் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 18ன்னு வச்சுக்கோம். 18ன்றப்ப அவன் என்ன பண்ணியிருக்கான், 17ஆம் தேதி பாலை கொடுத்துருக்கான். ஐயோ இன்னைக்கு 18ஆம் தேதி, இன்னைக்கு தயாரிச்ச பால் எங்கேயா அப்படின்னு கேட்குறப்ப அவன் தர முடியாதுன்றான். ஸோ எனக்கு வந்து உரிமை இருக்குது. நான் போய் கன்சூமர் கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சார் எனக்கு இது மாதிரி பாருங்கள், நான் 18ஆம் தேதி பால் 18ஆம் தேதி பால் கேட்டால் அவன் வந்து நேற்றைய பால் தரான், இது என்ன சார் நியாயம்? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ரைட்ஸை வந்து கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எஸ், ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் நம்ம ப்ராடக்ட்டில். நம்ம பிஸ்னஸில் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஆனால் கன்சியூமர் தான் வந்து மார்க்கெட்டோட கிங்கு. ஏன்னா வந்து நாம தான் மார்க்கெட்டோட கிங். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வாங்குறாரு, அவர் தான் வந்து மெயின். அதாவது இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட பலத்தை வந்து அவங்க சம்பாதிக்கணும். கன்சியூமர் வந்து தன்னோட ப்ராடக்ட் மேலே பலம் வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக தயாரிக்கணும், மக்களை வந்து ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டு லேபர் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட லேபருக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வெறும் கன்சியூமர் இல்லாமல் நம்மளோட லேபருக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது லேபர் மீன்ஸ் எம்ப்ளாய். நம்ம எம்ப்ளாய் ஆர் ஒர்க்கர் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சக்ஸஸ் ஆஃப் எ பிஸ்னஸ். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து லேபர் இல்லாமல் வந்து நம்மளால் சக்ஸஸ் அடைஞ்சிட முடியாது. ஏன்னா லேபர் வந்து ப்ராடக்ட்டை தயாரிக்கிற வாசி தான் அது வந்து கன்சியூமர் கிட்ட போகுது. ஸோ நம்ம வந்து லேபருக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மஸ்ட் கிவ் ப்ராப்பர் வேஜ் அண்ட் சேலரிஸ், ப்ரொவைட் தெம் எ பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன். அதாவது நம்ம கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கு எல்லாமே நம்ம வந்து கரெக்டான சலுகைகள் மற்றும் சேலரிலாம் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சேலரி லேட் பண்ண அவன் வந்து டிஸாப்பாயின்ட் ஆகிடுவான். நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், முதலாளி வந்து சம்பளமே தர மாட்டுறாரு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குற லேட்டாக சம்பளம் தராரு, சம்பளத்தை குறைச்சி தராரு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கரெக்டான சேலரி கொடுத்து அவங்களுக்கு வந்து போனஸ் அந்த மாதிரிலாம் போட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஏறும். பரவாயில்ல, நம்ம முதலாளி வந்து நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஸோ நாமளும் வந்து இன்னும் நம்ம பிஸ்னஸ் உழைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உழைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி காம்படிஷன். பிஸ்னஸ் மஸ்ட் யூஸ் த பிஸ்னஸ் எத்திக்ஸ் வைல் டீலிங் வித் த காம்படிட்டர்ஸ். பிஸ்னஸ் மஸ்ட் யூஸ் த. இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறப்ப பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்கிற ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளோட காம்படிட்டர்ஸ் கிட்ட மோதுறப்ப பார்த்தீங்கன்னா தே மஸ்ட் ஹேவ் ஹெல்த்தி காம்படிஷன் வித்தின் த காம்படிட்டர். அதாவது எந்த ஒரு சண்டை வேறுபாடு இல்லாமல் நம்ம ஒத்துமையாக இருக்கணுன்ற கான்செப்டோட இது பண்ணணும். அப்புறம் தே மஸ்ட் அவாய்ட் மோனோபோலி. திஸ் இஸ் பிகாஸ் ஏ மோனோபோலி இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஏ கன்சியூமர். பார்த்தீங்கன்னா தனிநபராக வந்து போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, எங்கே இந்த ப்ராடக்ட் கேட்டது, எங்கே இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதான் கைஸ், அதாவது நீட் ஃபார் பிஸ்னஸ் எத்திக்ஸோட நீடெலாம் இதான். அடுத்தது வேணும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் அது வந்து நம்ம புக்கில் வந்து இந்த கான்செப்ட்லாம் கிடையாது. நம்ம புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் நான் எடுத்துட்டேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பற்றியும் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப், நீட் ஃபார் பிஸ்னஸ் எத்திக்ஸ். இந்த 3 டாபிக் தான் நம்ம எத்திக்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயம். நான் 3த்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன், நீங்கள் இதெல்லாம் வேணால் படித்து பாருங்கள். அதாவது தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இன்டர்ல போய் இதெல்லாம் படிப்போம். நீங்கள் இப்போ வேணால் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் பற்றி. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் கிளாஸ். உங்களெல்லாம் ஓகேவா நடத்துறது? ஓகே, மை ப்ளஷர். வெல்கம். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் நன்றி என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு. ஓகே பல்சி, நான் ட்ரை பண்ணுறேன் பல்சி அக்கௌண்ட்ஸ் கிளாஸ். ஓகே எம் குமார், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் நான் சென்ட் பண்ணி விட்றேன். பாய். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.